அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் தினமும் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சிக்கல்கள் இருந்தாலுமே அது தீரும். கஷ்டங்கள் இருந்தால் பனி போல கண்டிப்பாக விலகும். நீங்கள் நினைத்த விஷயங்கள் சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அந்த முழு நம்பிக்கையோட முருகப்பெருமானை வேண்டிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். சரிங்க, இப்போ அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வித கர்ம வினைகளும் நீங்கணும், பாவ வினைகளும் முற்றிலுமாக நீங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானை நம்ம தரிசனம் செய்யணும், வழிபாடு செய்யணும் தொடர்ந்து. ஏன்னா எந்த மனுஷனுக்கு கர்ம வினைகள் பாவ வினைகள் அதிகமாக இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையில் எந்த நல்லதுமே நடக்காது. அதனால் முதல்ல நம்மளுடைய கர்ம வினைகளையும் பாவ வினைகளையும் நம்ம முற்றிலுமாக போக்க வைக்கணும். அதுக்கு நம்ம சில வழிபாடுகள் சில பரிகாரங்கள் செய்கிறது மூலமாக அந்த கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல ஜென்மத்துடைய அந்த கர்ம வினைகளையும் பாவ வினைகளையும் முற்றிலுமாக போக்க வல்லவர் தான் முருகப்பெருமான். அதனால நீங்க என்னைக்கு முருகப்பெருமானை வழிபட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னிலிருந்தே உங்களுடைய பாவ வினைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். பாவ வினைகள் குறைந்தாலே நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும், சந்தோஷங்கள்லாம் பெருகும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான தடைகளாக இருக்கட்டும் சிக்கல்களாக இருக்கட்டும் அதெல்லாமே தீர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எப்போவுமே முருகப்பெருமானை மனதில் நிறுத்தி உங்களால் முடிந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உரிய நாள், விசேஷமான நாள். அதனால் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபமாவது கோவிலுக்கு செஞ்சு ஏற்றிட்டு வாங்க. கோவிலுக்கு செல்ல முடியலன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க, வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. வெற்றிலை தீபம் எந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சு வரீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான தடைகளுமே நீங்கி நீங்கள் என்ன வரம் கேட்கிறீங்களோ நிச்சயமாக அதை முருகப்பெருமான் கொடுத்து உங்களுக்கு அருள் புரிவார். அதனால் எப்போவுமே முழு நம்பிக்கையோட முழு பக்தியோடு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அந்த பக்திக்கும் அந்த நம்பிக்கைக்கும் நிச்சயமாக பலன் உண்டுங்க. என்ன சிறிது நேரம் கால தாமதம் ஆகலாமே தவிர கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரம் நிச்சயமாக கிடைக்கத்தான் போகும். சரிங்க, இப்போ நம்ம இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் முக்கியமான சஷ்டி நாட்களில் கார்த்திகை நட்சத்திர நாட்களில் இந்த மாதிரி நாட்கள்லையாவது கண்டிப்பாக முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. தினமுமே நீங்கள் முருகப்பெருமானுடைய ஸ்லோகம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக அது நீங்கும். சரிங்க, இப்போ என்ன சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். சரணம் சரணம் சரவண பவ ஓம், சரணம் சரணம் சண்முகா சரணம். இன்னொரு முறையும் நான் சொல்கிறேன். சரணம் சரணம் சரவண பவ ஓம், சரணம் சரணம் சண்முகா சரணம். இந்த ஸ்லோகத்தை உங்களால் முடிந்தால் நீங்கள் தினமும் தாராளமாக சொல்லலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுங்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் எப்பெல்லாம் சாமி கும்பிட்றீங்களோ எப்பெல்லாம் வீட்டில் விளக்கு ஏற்றுறீங்களோ முருகப்பெருமானை நினைத்து இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 முறையாவது சொல்லுங்க. முடிந்தால் 6 முகனை நினைத்து 6 முறை நீங்கள் சொல்ல பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி முடிகிற பட்சம் நேரம் இருக்கு அப்படின்னா ஒரு 27 முறையோ அல்லது ஒரு 108 முறையோ சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா நீங்கள் ஒரு 6 முறை 6 முகனை நினைத்து 6 முறை நீங்கள் சொல்லுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் நிச்சயமாக அது பனி போல விலகும். அதனால முழு நம்பிக்கையோட நீங்கள் முருகப்பெருமானிடம் நீங்கள் வேண்டுதல் வைங்க. கண்டிப்பாக அவர் உங்களுடைய எல்லா குறைகளையும் தீர்த்து வைப்பார். நம்பிக்கையோடு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். சரிங்க, தேங்க்யூ ஆல்.